கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்போட அப்பா திரும்ப வந்து வீட்டுக்கு வராங்க. அன்போட பாட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா, அன்போட அப்பாவ வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கு வந்து அவங்க பாட்டி சொல்லுவாங்க, "எவ்வளோ நாள் தான் அவனும் வெளியே இருப்பான்? அவனோட பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திக்கு வந்து இப்போ கல்யாணம் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி வெளியே இருந்தா ஊர்லேருந்து எல்லாம் என்ன பேசுவாங்க? பெத்த பையனுக்குமே அப்பாவுக்குமே இப்படி சண்டை இருக்கப்ப, இந்த வீட்ல பொண்ணு குடுக்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்களா? அது எல்லாத்தையுமே யோசிச்சு தான் நான் அவன வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத காரணத்தெல்லாம் பாட்டி வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அன்பு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னனால, அன்பும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான பிரச்சனையே இருக்கு. என்னதான் வந்து இந்த ராஜசேகர் வீட்டுக்குள்ள வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பெத்த பையன் கூட பார்க்காம அவ்வளோ விஷயத்த செஞ்சிருக்காரு. திரும்ப வந்து அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன பிரச்சனைலாம் சேர்ந்து பண்ண போறாங்களோ, இதுக்கு பின்னாடி பாட்டி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இதுவரைக்குமே தெரியாது. ஸோ பாட்டியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு தெரிய வந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் அவங்களையும் சும்மாவே விட மாட்டாங்க. ஸோ அன்புக்கு வரப்போற பிரச்சனைலேருந்து கண்மணி எப்படி காப்பாத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.